வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இவனுக்கு என்னன்னு கேளுங்க கொஞ்சம். பாருங்கள் எப்படி இருக்கிறோம். டே ராக்கெட் ராஜா, போட அவங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிறானுங்க. சாப்பிட்றவனுக்கு வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்கிட்ட வாயாட்ற இருந்தா. டே உனக்கு இல்லை பையனுக்கு போட்டிங்க. சரி நீயே சாப்பிடுந்தா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். எவ்வளோ பாவம். ஓடு பக்கம் திருப்பம் அவளே கேட்குறான். சாப்பிட மாட்டேறான். திருப்பம் அவளுக்கே கொடுத்துடலாம். விடுங்க. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை விட்டா அவங்களுக்கு யாருக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியெல்லாம் யார் யார் சாப்பிட்றீங்களோ அவங்க பாருங்கள், அவங்க ராஜா வாழ்க்கை. அவங்களுக்கு போய் கை கழுவிட்டு வந்துடலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சாம்பார் வரணும், அதுக்காக வெயிட்டிங். நான் ஓப்பன் பண்ணதே அவங்களுக்கு சாப்பிட வைக்கணுன்றதுக்காக தான். தண்ணி இல்லையே. தண்ணி டேங்க்கில் இருக்குது. நம்ம டேங்க் பாருங்கள் எப்படி இருக்குது. தெரியுமான்னு தெரியல. எல்லாம் எங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காடு. ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, உள்ள ரூம், அவள் தான். இந்த காட்டில் இந்த மாதிரி எல்லாம் யார் யார் இருக்கீங்களோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கை கழுவியாச்சு. ஆனால் அருமையான இடம், யார் தொந்தரவும் இல்லை. ஆனால் பிளேஸ் வேறு மாதிரி. நீங்களே பார்த்தாலாம் சூப்பர்னு தான் சொல்லுவீங்க. இது எங்கள் ஓனரோட பழைய காரு. ரொம்ப ஒரு 4 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிப்பாட்டி இது. ஆனால் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. உள்ள நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். காமிக்கலாம், பட் என்ன பண்ணுறது, இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிறேன். பகலெல்லாம் ஃபுல் வேலை. கார் ஒர்க்கிங் எல்லாம் உள்ள நல்லா தான் இருக்குது. நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணி அங்கங்கே சும்மா லைட்டாக வேலை பார்க்கணும், அவ்வளோ. குழவி கூடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகுது. நிறைய பேருக்கு கிடச்சிச்சு. பாவம் ஒரு 5-6 பேருக்கு கிடச்சிச்சு. எங்கள் ஓனரோட மண்டபத்தில் இன்றைக்கி கல்யாணம். அதுதான் ஃபுல் லைட் செட்டிங். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எல்லாம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ யார் யார் போடுவீங்களோ, இந்த மாதிரி யார் யார் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட். அதே மாதிரி மாட்டுக்கு ஒரே கொசுக்கடியாக இருக்குது. அவன் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ண பிள்ளை கீழே இருக்கிறது அவன் சாப்பிட மாட்டாள். அதனால் வேஸ்ட் ஆகிற பிள்ளை எடுத்து அப்படியே மாட்டுக்கு கொசுக்கடி அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஜம்முன்னு பக்க போட்டு விடலான்னு கொஞ்சம் பற்ற வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பற்ற வச்சுட்டு அருமையாக புகை வருது. அங்கே பாருங்கள், புகை ஒட்டு சரியான புகை நண்பர்களே. எனக்கு கூட இந்த ஐடியா தெரியாது. அதே வைக்கோல் ஃபீல் எடுத்து அதே புகை போட்டால் சூப்பராக வரணுவாங்க. அதே மாதிரி அது கொஞ்சம் ஈரம் பண்ணி போட்டாக்கா இன்னும் அருமையாக வரும்னாங்க. வேறு ஆள் சொன்னாங்க. கொசுக்கடி அதிகமாக இருக்காது மாட்டுங்களுக்கு. நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பச்சை பில்லு. இது காஞ்சதுன்றது. அண்ணா கூப்பிட்றாரு. இட்டுன்றாரு. அட்டை பேர் வச்சு இட்டுன்றாரு. இட்டு பாய் இல்லை, நான் மாட்டு பாய். புகை அருமையாக போடுறதுல நாங்கள் தான் நம்பர் 1. யாரும் நம்மளை விட்டா ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே சும்மா பட்டாசு கிலோ அண்ணல் பிறகு கொட்டை எல்லாம் புகை தான். நம்ம தான் மாதிரி கொஞ்சம் நேரத்தில் ஆனால் பற்றிடும். புகைக்கே சூடாகி தன